நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடிங்கிற ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மூவி தாங்க. கலக்க போவது யாரு பாலா சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு வந்து நடிச்சிருக்க மொதல் படம் இது. வாங்க கதைக்குள்ள போலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங்ல கதை 2016 நடக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. காந்தி கண்ணம்மான்னு ஒரு ஜோடியை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுது. ஆனா இப்போ வரையும் ஒரு யங் லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் பாவம் இப்போ வரையும் 2 பேருக்கும் குழந்தை இல்லங்க. காந்தி ஒரு சினிமா ஸ்டுடியோல வாட்ச்மேனா இருக்காப்ல. கண்ணம்மா ஒரு வீட்டுல சமயக்காரங்களா வேலை பாக்குறாங்க. காசு பணம் இல்லைனாலும் 2 பேரும் அவ்வளவு லவ் அண்ட் கேரிங்கோட இருக்காங்க. ஒருத்தர் தாங்குன்னு தாங்குறாங்க. எங்க இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவாங்களோன்னு கண்ணம்மா அவருக்கு டெய்லி சுத்தி போட்டு தான் வேலைக்கு அனுப்பி வைப்பாங்க. இத்தனைக்கு உங்களுக்கு சமைக்க கூட தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 4 சாப்பாடு தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம். இதை தவிர வேற எதுவும் பண்ண தெரியாது. அதையும் காந்தி சலிக்காம சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேலையில இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணம்மாவுக்கு கால் பண்ணி சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுன்னு சொல்லிடுவாப்ல. யோ இது உனக்கே ஓவரா இல்லையா? நீ கொண்டு வரதே இந்த 4 சாப்பாடு தான், அதை வேற சலிக்காம சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கால் பண்ணி வேற சொல்றியேன்னு கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் கேட்டா, பொண்டாட்டிக்கு கால் பண்ணி இதை கூட சொல்லாதவங்களாம் எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வாயை ஆஃப் பண்ணிடுறாப்ல. இந்த பக்கம் இப்படி ஒரு ஜோடி இருக்க, அதே நேரம் கதிர் கீதான்னு ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இந்த கதிர்ங்கிற கேரக்டர் தாங்க பாலா பண்ணிருக்காப்ல. கதிர் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாங்க கல்யாணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் அது மாதிரி நிகழ்ச்சிக்கலாம் வரவேற்பு, ஸ்டேஜ் டெக்கரேஷன், சாப்பாடுன்னு எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல, அவங்க தான். இந்த பிசினஸ்ல இவருக்கு பெரிய லெவலுக்கு போகணும்னு பேஷனோட ஓடிட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு சொந்தமா எந்த பொருளும் கிடையாது. இப்ப ஈவென்ட்டுக்கு சேர் டேபிள் ஏதாவது தேவைப்பட்டா வாடகைக்கு எடுத்து தான் நடத்திட்டு இருக்காரு. எல்லா பிசினஸ்லயும் போட்டி இருக்கிற மாதிரி இங்கேயும் போட்டிக்கு ஆள் இருக்காங்க. அந்த ஆளு ஏரியால கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கப்ப கதிர் வேற தொழில வளர்ந்து வரது பிடிக்காம அப்பப்ப குடைச்சல் வேற கொடுத்துட்டு இருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி தாங்க கதிர் இந்த தொழில பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவருக்கு நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு அந்த ட்ரீமை மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருக்கிறதால அவரோட லவ்வர் கீதா கிட்ட கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. சில நேரம் அவங்க பர்த்டே கூட மறந்துடுவாருங்க. இருந்தாலும் அவரோட ட்ரீமை புரிஞ்சுக்கிட்டு கீதா அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த ஜோடியோட லைஃபுக்குள்ள அந்த ஜோடி இன்டர்லிங்க் ஆகுறாங்க. கண்ணம்மா வேலை பாக்குற முதலாளிக்கும் அவர் வைஃபுக்கும் அவங்க பசங்க 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கதிர் தாங்க அந்த ஈவெண்ட் எடுத்து நடத்துறது. அங்க கதிரும் அவர் டீமும் பயங்கரமா ஆட்டம் பாட்டம்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க, அங்க காந்தி கண்ணம்மா ஜோடியும் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கண்ணம்மா காந்தி கிட்ட, நமக்கு பசங்க இருந்திருந்தா நமக்கும் இப்படி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையும் ஆசையோடையும் கேட்டுறாங்க. அது காந்திக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுதுங்க. இதனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா காந்திக்கு தூக்கமே வரல. இந்த 60ஆம் கல்யாணம் மேட்டர் தாங்க அவர் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு அடுத்த நாள் அவர் கூட வேலை பாக்குற ஃப்ரெண்ட் அழைச்சிக்கிட்டு கதிரோட கம்பெனிக்கு வராப்ல. காந்தி அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு கேட்க, கதிரும் சிறப்பா பண்ணிடலாம் சார், எந்த மாதிரி வேணும்னு கேக்குறாரு. அப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கண்ணம்மா காந்தி கிட்ட சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு ஒன்னொன்னா சொல்றாரு. பெரிய கல்யாண மண்டபம், குதிரை வண்டி ஊர்வலம், 2000 பேருக்கு கரிசோறு, வாசல்ல 2 யானை, 15 பவுன் தாலின்னு பெரிய லிஸ்டே போடுறாப்ல. கடைசியா கதிர் கிட்ட கதிரும் அவர் டீமும் லாஸ்டா ஒரு ஃபங்க்ஷன்ல ஆடினதை பார்த்துட்டு அதே மாதிரி ஆட்டமும் வேணும்னு கேக்குறாரு. சரி இது எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆகும்னு கேட்க, கணக்கு போட்டு பார்த்தா 40 லட்சம் வருது. ஆனா இந்த கிளைண்ட்டை வச்சே நம்ம பிசினஸ் பெருசா கொண்டு போயிடலாம்னு கதிர் 40 லட்சம் சொல்லாம 50 லட்சம் சொல்றாருங்க. அந்த அமௌண்ட் கேட்டு தலை தெறிக்க ஓடிடுவார்னு பார்த்தா, சரி நான் போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போறாரு. கதிரும் அவர் ஏதோ விசாரிக்க வந்த குரூப்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாப்ல. ஆனா காந்தி முதல் வேலையா அவரோட பிஎஃப் வித்ட்ரா பண்றாரு. அதுல 2.5 லட்சம் தான் இருக்கு. யோ நீ என்ன ஏதோ விளையாட்டுக்கு பண்றேன்னு பார்த்தா கடைசியில பிஎஃப்ல கை வச்சுட்ட, ஒழுங்கா நம்ம வீட்டு மொட்டை மாடியில பண்ணிக்கலாம்னு கூட வேலை பாக்குறவர் சொல்றாரு. ஆனா காந்தி, என்னோட கண்ணம்மா இத்தனை வருஷத்துல என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லடா, அவ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்னே ஒண்ணு இதுதான், அதனால அவருக்காக பண்ணியே ஆகணும்னு சொல்றாருங்க. சரி இப்ப மிச்சத்துக்கு என்னதான் பண்ண போறாருன்னு பார்த்தா, அடுத்த நாள் ஒரு ட்ரங்க் போட்டியோட கதிரை பாக்குறதுக்கு வராரு. ரொம்ப காலமா கை வைக்காம இருந்ததால ரொம்ப தூசியா இருக்கு. அதுல இருந்து அங்க இருக்கிற எல்லார் கையிலயும் ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்க, அது அவங்களுக்கு என்னன்னு புரியல. படிச்சு பார்த்தா எல்லாம் காந்தியோட பேர்ல தான் இருக்கு. அதை காசாக்கி தாங்க கல்யாணத்துக்கு பேமெண்ட் பண்ணணும். யோ என்ன அது நைட்டோட நைட்டா யார்ட்டையாவது அடிச்சு புடுங்கிட்டியான்னு கதிருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம கதிர் ஒரு கந்துவட்டிக்காரங்கிட்ட கொடுத்து பத்திரத்தை எல்லாம் செக் பண்ண சொல்லி கொடுக்குறாப்ல. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒரிஜினல் தான், எல்லாமே காந்திங்கிற பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு கதிரும் அவர் ஆளுங்களும் வாயை பிளந்துடுறாங்க. இந்த காந்தி ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அவரும் கண்ணம்மாவும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கண்ணம்மா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதால ஜமீன் வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால ஒரு நாள் நைட்டோட நைட்டா 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்க. காந்தி அப்போ ஒரு புல்லட் வச்சிருந்தாருங்க. வீட்ல இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு அதை கூட வீட்லயே வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அவரோட பேர்ல இருக்கிற இடத்தோட பத்திரத்தை மட்டும் கையில எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய ஆளா இருந்து இத்தனை வருஷமா ஏழையா இருந்தாங்கன்னு பார்த்தா, கண்ணம்மா காந்தி அவர் சொத்துக்காக லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட கூடாதுல, அதுக்காகவே அதை வெளியே எடுக்காம சாதாரண ஒரு ஆள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எதுக்குமே ஆசைப்படாத பொண்டாட்டி 60ஆம் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டதால வேற வழி இல்லாம என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு களத்துல இறங்கிட்டாப்ல. இவ்வளவு பேமெண்ட் வரப்போதுன்னா காசுன்னு இருக்கிற கதிர் சும்மா இருப்பாரா? அவரும் இந்த ஈவெண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு களத்துல இறங்குறாப்ல. ஆனா இந்த விஷயம் எதுவுமே இப்போ வரையும் கண்ணம்மாக்கு தெரியாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பண்ணிட்டு இருக்காருங்க. காந்தியோட சொந்த ஊரு கோயம்புத்தூர், லேண்ட் எல்லாம் அங்கதாங்க இருக்கு. அதனால கதிரும் அவரோட டீமும் காந்தி அழைச்சிக்கிட்டு அவரோட இடத்துக்கு வராங்க. பார்த்தா அங்க பல பில்டிங்ஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. எப்படா இவரோட பர்மிஷனே இல்லாம பில்டிங் வந்துச்சுன்னு ஓனரை பிடிச்சு கேட்டா, காந்தியோட தம்பிங்க தான் ஓனரை ஏமாத்தி வித்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆல்ரெடி பில்டிங்கோட ஒர்க்கே கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்பன்னு பார்த்து காந்தி வந்து நிக்கிறாப்ல. ஓனர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி 10 தரம் பிரச்சனை இல்லாம முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா காந்தி நல்லா டீப்பா யோசிச்சு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு 10 பத்தாது 80 லட்சம் வேணும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஓனருக்கு அப்படியே குஷி ஆயிடுது. ஏன்னா அவர் சொன்னது 10 கோடி, காந்தி கேட்டது வெறும் 80 லட்சம் தாங்க. யோ பெருசு, அவன் கோடி கணக்குல கேட்டா நீ என்னையா வெறும் லட்சத்துக்கு ஆசைப்படுறேன்னு கழுவி ஊத்துனா காந்தி எனக்கு இதை வச்சே என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு 80 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாப்ல. அதுவும் ஆல்ரெடி ப்ராப்பரா அக்ரிமெண்டோட வித்தடங்கிறதால இது அன்அபிஷியலான டாக்குமெண்ட்ல தான் இந்த டீலிங்க முடிக்கிறாங்க. சரி அப்படியோ காசு வந்துருச்சு. அதனால கல்யாண வேலைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு காந்தி கண்ணம்மாவை கோயில் கழிச்சிட்டு வராரு. அங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு இருக்க சர்ப்ரைஸா அங்க வந்த கதிரும் அவரோட டீமும் காந்தி கண்ணம்மாவோட 60ஆம் கல்யாணம் பத்திரிக்கையை படிச்சு காட்டுறாங்க. அதை கேட்டு கண்ணம்மா கலங்கி போயிடுறாங்க. அப்படியே ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது. அதுல காந்திக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. அதனால அங்க கோவிலே வச்சு 10 லட்சம் அட்வான்ஸும் கொடுத்துறாங்க. அடுத்து கல்யாணத்துக்கு தேவையான தாலி, வேஷ்டி, சட்டை, புடவைன்னு பர்ச்சேசிங் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல கல்யாணம் வர போறதால 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க அப்பதான் கதையில மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா திடீர்னு ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுல எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. அதான் பழைய 500 1000 செல்லாதே. அதனால கொடுத்த அட்வான்ஸை கதிர் திரும்ப காந்தி கிட்டே கொடுக்க அதுல காந்தி அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. அவரோட கனவெல்லாம் சுக்குநூறான மாதிரி ஆயிடுது. சரி பேங்க்ல கொடுத்து மாத்திடலாம்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தான் மாத்த முடியும். இப்படி 4000 மாத்தினா 80 லட்சத்தை எப்ப மாத்தி முடிக்கிறது? சரி ஏதாவது குறுக்கு வழி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் சரியா வர மாட்டேங்குது. ஏன்னா டிமானிட்டைசேஷன் போட்டதுல இருந்து எங்க பார்த்தாலும் போலீஸா இருக்கு. பெரிய அமௌண்ட்ங்கிறதால எங்கேயும் மாத்த முடியல. காந்தி இப்படி பணத்தை மாத்துறது கல்யாண வேலைன்னு பிஸியா இருக்கிறதால அவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரோ அந்த கண்ணம்மா கூடவே பழைய மாதிரி இருக்க முடியாம போயிடுது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிஸியா டென்ஷனாவே இருக்காருங்க. சரி பந்தல்காரன், சேர் போடுறவன், டெக்கரேஷன் பண்றவன் எல்லார்கிட்டயும் அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள விட்டு பேங்க்ல மாத்தி ட்ரை பண்றாங்க. அப்ப ஏன் 5 லட்சத்துக்கு மேல மாத்த முடியல? என்ன ஆனாலும் சரி நம்ம நினைச்ச மாதிரி 60ஆம் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு கொஞ்சம் கூட எதை பத்தியும் விவரம் தெரியாம காந்தி இது சம்பந்தப்பட்ட சில இல்லீகலான ஆட்களை மீட் பண்றாரு. ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் 40-45% ஷேர் கேக்குறான். இதை பத்தி கதிர் கிட்ட சொன்னா அவரு கல்யாண பேமெண்ட்டுக்கு மேல இதுலயும் நிறைய காசு பார்க்கலாங்கிற ஆசையில நீ பணத்தை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காதையா, அது சேஃப் இல்ல, நான் ஆள் பார்த்து சொல்றேன்னு சொல்றாப்ல. ஆனா இப்படியே காசு மாத்துறதுக்கு அலைஞ்சு கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. கல்யாணத்துக்காக காந்தி இப்படி கஷ்டப்படுறத பார்த்து கண்ணம்மாக்கு அவரை நினைச்சு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிடுது. அதனால பணத்தை எப்படியாவது மாத்தி ஆகணும்னு முடிவு பண்ண காந்தி திடீர்னு பார்த்தா யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம ஒரு ஆளையா பார்க்க கிளம்பிடுறாப்ல. இவர் எங்க போனாருன்னு தெரியாம அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் எடுக்கவே மாட்டாருங்க. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். போனை வேற மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கதிர் ஒவ்வொரு ஏரியாவா போய் காந்தியை தேட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து பார்த்தா அது காந்தி. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது தெரிஞ்சு 4-5 ரவுடி பசங்க தாங்க அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காந்தி அந்த பண பேக விடாம டைட்டா புடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட அடி வாங்கி போராடிட்டு இருக்காருங்க. அதை கதிர் அவர் கண்ணு முன்னாடி பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுல பொங்கி எழுந்தவர் எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டவர் காந்தி அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறாரு. ஆனா நடந்த கலவரத்துல காந்தியோட கண்ணாடி உடைஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் அதை அப்படியே போடாம எடுத்து வச்சுக்கிறாரு. அதை தூக்கி போட்டு வாயா வேற வாங்கிக்கலாம்னு கதிர் சொல்ல அவர் இது கண்ணம்மா வாங்கி கொடுத்ததுப்பான்னு சொல்றாப்ல. அதுல கதிருக்கு எரிச்சல் ஆயிடுது. என்ன எப்ப பார்த்தாலும் கண்ணம்மான்னு சொல்லிட்டு கிடக்க, உலகத்துல நீ மட்டும் தான் லவ் பண்றதா நினைப்போ, சாகுற வயசுல உனக்கெல்லாம் எதுக்கே லவ்னு கதிர் ஒரு மாதிரியா கேட்க காந்தி அதுல காண்டாகி அவர் செவிலே ஒண்ணு விட்டுறாப்ல. நம்ம எவ்வளவு அன்பு, பாசம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் சலிக்காம காட்டினாலும் அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கிறது தாண்டா லவ், அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுதுன்னு கேட்க இவருக்கு அதுலயே காந்தி கண்ணம்மாவை எவ்வளவு லவ் பண்றாருங்கிறது புரிஞ்சிடுது. இவரை போய் இப்படி பேசிட்டோம்னு கதிருக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுதுங்க. அப்படியே அங்க இருந்து 2 பேரும் அவரோட வீட்டுக்கு வர கண்ணம்மா, கீதா எல்லாரும் இவங்களுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் நடந்தது எதையும் சொல்லாம வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டோம்னு சொல்ல கண்ணம்மா அப்படியே பதறி போயிடுறாங்க. அதோட அவங்க காந்திக்கு அடிப்பட்டதை மட்டும் கேட்காம ஒரு பிள்ளைக்கு அடிபட்டு இருந்தா அவங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ கண்ணம்மா அந்த மாதிரி கதிரை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க அவருக்கு இவங்க 2 பேரும் நம்மள எப்படி பாக்குறாங்கிறதே புரியுது. காந்திக்கு அங்கேயும் எங்கேயும் அடி விழுந்திருக்கிறத பார்த்து உடனே அவரை படுக்க வச்சு ஒத்தரம் கொடுக்க கதிர் அவரை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. இவர் அந்த பக்கம் போனோடனே அன்னைக்கு பயங்கரமா மழை வந்துடுது. இருந்தாலும் காந்திக்கு ஒத்தரம் கொடுத்து தூங்க வச்சுட்டு கண்ணம்மா நடுராத்திரி கதிரை பாக்குறதுக்காக வராங்க. இந்த நேரத்துல இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா பை நிறைய கொண்டு வந்த காசு எடுத்து டேபிள்ல கொட்டி இதுல 95,000 இருக்குன்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது காந்தி புல்லட் வச்சிருந்து அதை வீட்லயே விட்டு வந்தார்ல, அதை காசு சேர்த்து வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வீட்டு வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 15,000 இருக்கும்போது காசு சேர்த்து வச்சு எடுத்துட்டு போறதுக்குள்ள விலை ஏறி 50,000 ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வருஷங்கள் ஆக ஆக விலையே ஏறி போச்சு. அதனால ஆசையா சேர்த்து வச்சும் கடைசி வரையும் வாங்க முடியல. இப்ப இவங்க ஆசைப்பட்ட 60ஆம் கல்யாணத்துக்காக காந்தி ஓடிட்டு இருக்கிறத பார்த்து இதை வச்சு ஏதாவது சிம்பிளா வது பண்ணுன்னு கேக்குறாங்க. ஆனா எப்படியாவது கல்யாணம் பண்ணின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல காந்தியோட கண்ணாடி உடைஞ்சு போனதால அவங்க கொண்டு வந்து கொடுத்த காசுலயே 1000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு போறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கதிருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த புருஷன் பொண்டாட்டி லவ்வ பார்த்து அப்படியே வாயடிச்சு போய் கலங்கி நிக்கிறாருங்க. ஆனா கீதாவுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம கதிரை வெறுத்தே போயிடுறாங்க. இந்த காசு போதுமா, இன்னும் எதுவும் வேணுமா, எவ்வளவுதான்டா காசுன்னு அலைவ, இந்த காசுனாலதான் நீ இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறது கூட இல்ல, உன்னையே சுத்தி வரவங்க கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறியேன்னு கோவமா அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதை கேட்டு கதிர் அப்படியே நொந்து போயிடுறாரு. இந்த காசு இல்லாம தாண்டி என்னையும் என் அம்மாவையும் என் அப்பா விட்டு போனாரு, கடைசி வரையும் அதை நினைச்சுக்கிட்டே இருந்து அம்மா மேல போய் சேர்ந்துட்டாங்க. அதான் அதுல இருந்து காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு என் மைண்ட் பிக்ஸ் ஆயிட்டு நான் ஒண்ணு ஏமாத்தி பொழைக்கலையே, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என் அம்மா அப்பா
பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது தப்பா என்ன அப்படின்னு அவர் மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துறாரு. அப்பதாங்க கதிரோட மனசுல இருந்ததே உங்களுக்கு புரியுது. சில விஷயங்களை சொல்லாமே இருந்தாலும் வெளில தப்பா தானே இருக்கும். அப்படிதான் கீதாவும் இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன மன்னிச்சிருடான்னு கதிரை கட்டி அணைச்சுக்கிறாங்க. பணம் ரொம்ப முக்கியம் தான்டா, ஆனா அதுக்காக உன்னை நேசிக்கிறவங்களை விட்டுறாதான்னு சொல்ல அவரும் கீதாவை அப்படியே டைட்டா அணைச்சுக்கிறாரு. அவ்வளவுதாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப ரெண்டு பேரும் ஒரு நகை கடைக்கு வராங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு புக் பண்ணியிருந்த தாலியை வாங்கிட்டு நேரா காந்தியோட வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சரி, ரெண்டு பேர்ட்டையும் காட்டுவோம்னு ஆசையா வந்தா காந்தி இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. யோ, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் என்ன உனக்கு தூக்கம்னு எழுப்பி விட்டா பேச்சு மூச்சே இல்ல. வீட்டுக்கு வந்து தூங்கின காந்தி தூக்கத்திலே இறந்துட்டாருங்க. நைட்டு பாத்துட்டு போன காந்தி இப்போ உயிரோட இல்ல. அதை எழுப்பி விட வந்த கீதா பார்த்துட்டு கண்ணம்மா கிட்ட கதறிக்கிட்டு ஓடி வர அவங்களுக்கு உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. தூக்கத்திலேயே போயிட்டாரா, நிம்மதியான சாவு. அவங்களுக்கு அடுத்து இப்ப என்ன பண்ணுன்னு கூட ஐடியாவே இல்ல. உடனே கதிர் கிட்ட காந்தி உன்ன ஒரு புள்ள மாதிரின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாருப்பா, அதனால நீயே எல்லாத்தையும் பண்ணிடுறியான்னு கேட்க கதிர் அப்படியே கலங்கி போய் நிக்கிறாரு. கடைசியில கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணதெல்லாம் இதுக்காக யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுதுங்க. வாழை மரம் வெல்கம் போர்ட்ல இருந்து குதிரை வண்டி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக எடுத்த ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் இதுக்காக யூஸ் பண்றாங்க. கடைசியா அவங்க வாங்கிட்டு வந்த தாலியை கூட பணமா உட்கார்ந்துருக்க காந்தியோட கைய பிடிச்சே கண்ணம்மாக்கு போட்டு விடுறாங்க. எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் கடைசியா இப்படி ஆயிடுச்சுங்க. அப்ப கூட கண்ணம்மா எதுவும் கண்ணு போட்டுருக்குமோன்னு காந்திக்கு திஷ்டி சுத்தி போடுறாங்க. கல்யாணத்துக்கு காந்தி கதிர் கிட்ட டான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாருல, கதிர் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சாவுல அந்த ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஊர்வல வண்டிய புல்லட்ல கட்டி தான் இழுத்துட்டு போறாங்க. கடைசியா கதிர் தாங்க புள்ளையா இருந்து கொல்லியும் வைக்கிறது. எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு லேட்டா எல்லாரும் வீட்டுக்கு வர கண்ணம்மாவை காணும். அவங்க நாய் மட்டும் தான் அங்க இருக்கு. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சுங்க, எங்கேயும் இல்ல. அடுத்து அவங்களோட நாயும் அங்கேயோ வேகமா ஓடுது. சரி, கண்ணம்மா வராங்க ஓடுதுன்னு பார்த்தா ஓடி போனது வரவே இல்ல. ரெண்டு பேரையும் காணும். அதுல இருந்து அப்படியே கட் பண்ணா இப்ப 9 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப வரையும் கண்ணம்மா கிடைக்கலங்க. ஒரு நாள் ஆசிரமத்துல கதிர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காந்தியை கண்டுபிடிச்சிட்டோம்னு கால் வருது. காந்தி தான் ஏற்கனவே செத்து போயிட்டாரே, அவர் எப்படா திரும்ப வந்தாருன்னு நமக்கு ஒன்னும் புரியல. ஸ்டேஷன் வந்து பார்த்தா ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தாங்க காந்தி. கதிரோட ஆசிரமத்துல இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது ஆசிரமத்துல இருந்து எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். அவனை தாங்க போலீஸ் இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப இவனை தான் கதிரும் கீதாவும் தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்பதான் கீதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தா அதை நம்மளால பண்ண முடிஞ்சா பண்ணிடணும். ஏன்னா அந்த பிரபஞ்சமே நம்ம கிட்ட அவங்களை அனுப்பியிருக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப கன்னியாகுமரியை காட்டுறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரே மக்கள் கூட்டமா இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் நிக்குது. பக்கத்திலேயே ஒரு பாடி மூடி இருக்கு. அவங்க பக்கத்திலேயே ஒரு பண மூட்டையும் இருக்கு. அப்படியே கேமராவை மூவ் பண்ணா கையில காந்தின்னு பச்சை குத்தி இருக்கு. அதோட அந்த கையில ஒரு கண்ணாடியும் இருக்கு. வேற யாரும் இல்லங்க, அது கண்ணம்மா தான். காந்தி போன சோகத்துல ஊரை விட்டே போனவங்க கடைசியா இப்படி இவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த ஃப்ரேமோட இந்த படம் முடியுதுங்க. ஃபீல் குட்டா ஜாலியா ஆரம்பிச்ச கதையை கடைசியா எமோஷனலா முடிச்சு விட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.